அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பீஃப் பள்ளிக்கறி ரெசிபி பார்க்கலாமா? இது வந்து மட்டன்லேயும் பண்ணலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ், ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு சூப்பரான டேஸ்டியான சைட் டிஷ். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் நச்சீரகம், பெருஞ்சீரகம், முழுமல்லி, மிளகு, காஞ்ச மிளகாய் இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதை வாசனை வர அளவுக்கு வறுத்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே வானலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதை சேர்த்துக்கிட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையுமே மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் இதுக்கு 1/2 கிலோ பீஃப் எடுத்துக்கிறேன். பீஃபை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால இந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஆயில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கறிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்ததாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஃபர்ஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி விட போகிறது இல்லை. தண்ணி விடாமல் அப்படியே தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். தண்ணி விடாமல் வேக வச்சா இது எப்படி வேகும்? இதில் வந்து தண்ணி இல்லாமல் தீஞ்சி போயிடாதா, அடி பிடிச்சிடாதான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அடி பிடிக்காது. கறியில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த தேங்காய் கருவேப்பிலையை அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த குக்கரை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை வந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசிலே சூப்பராக வந்துச்சு. இதில் சொட்டு கூட தண்ணி சேர்க்கல. இதுக்கே பாருங்கள் தண்ணி விட்டுக்குது. இந்த தண்ணியை வந்து வத்த விடணும்னு அவசியம் இல்லைங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் கருவேப்பிலையை சேர்க்கும் போது இந்த கறி வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும். தேங்காய் கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம், அப்படியே அரைச்சி சேர்த்துக்கலாங்க. கடைசியாக வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்டைல் பீஃப் பள்ளிக்கறி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வறுத்து அரைச்ச மசாலா பொடி, ட்ரை ரோஸ்ட் பண்ண தேங்காய், அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இது ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் தேங்காய் பால் விட்டு இதை வந்து ஒரு குழம்பு மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.